சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பாமகல சமரசம் வந்துருமா? பிரச்சனைக்கும் பிளவுக்கும் காரணமே தொடர் தோல்விகள் தான். 2009 தோல்வி, 2009 வாஷ் அவுட். ஜெயலலிதா, இபிஎஸ், ஓபிஎஸ் இவெல்லாரும் இருந்து வாஷ் அவுட். அடுத்து 2011 பொருந்தா கூட்டணி அவுட், 3 சீட்டு தான் வந்தது. 14 பாஜக கூட்டணியில 1 சீட்டு வந்தது. 8க்கு 1 சீட்டு வந்து 4.5% ஓட்டு ஃபோல்ஸ். 16 அன்புமணி முதல்வர்னு 1 சீட்டும் வரல, 5.5% வந்தாங்க ஃபோல்ஸ். 19 இதுல தான் தப்பு பண்ணாங்க. எடப்பாடியை நம்பி போய் அவருக்கு ஆட்சியும் காப்பாத்தி கொடுத்து இபிஎஸ், ஓபிஎஸ் 2 வரும் தான். அவங்க வட தமிழகத்துல எடப்பாடியும் 1 சீட்டு ஜெயிக்க விடாம பார்லிமெண்ட்ல அவங்களும் 1 சீட்டு ஜெயிக்காம காலியானாங்க. திமுக வாய்ப்பு இருக்கா? அணில திமுக வாய்ப்பு தேமுதிகவுக்கு இருக்கு, பாமகவுக்கு இல்ல. தேமுதிக வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்குள்ள நின்றுவாங்க. அவங்கள பயன்படுத்தி போலரைஸ் பண்ணிக்கலாம். பாமகவை சேர்க்கறதுல திருமாவளவன் பிரச்சனை இருக்குது, நம்பர் ஆஃப் சீட் எவ்வளவுன்னு இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் பாமக சென்ட்ரிக்கா இருக்கு. அன்புமணிக்கு என்ன சீட்டு கொடுப்பாரு? இப்போ பல நிரூபிக்காத அன்புமணிக்கு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. ஐயோ, விஜய் போட்டு அடிச்ச இது அன்புமணிக்கு சொல்ல வேண்டியதாகி போச்சு. எதிர்கால பலன் அன்புமணிக்கு தான். அப்ப அன்புமணி தான் இறங்கி போனோம் ஐயா கிட்ட. நேரடியாக சொல்லிட்டீங்க, அன்புமணி இறங்கி போனோம் அப்படின்னு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பாமகவில் சமரசம் ஏற்படுமா? கூட்டணி கணக்குகள் மாறுமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்தர் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்தர் துரைசாமி. வணக்கம் நச்சந்தான். பாமகல சமரசம் வந்துருமா? பிரச்சனைக்கும் பிளவுக்கும் காரணமே தொடர் தோல்விகள் தான். 2009 தோல்வி, 11 தோல்வி, 2009 வாஷ் அவுட். ஜெயலலிதா, இபிஎஸ், ஓபிஎஸ் இவெல்லாரும் இருந்து வாஷ் அவுட். இபிஎஸ் செல்வாக்கு, ஓபிஎஸ் செல்வாக்கு, ஜெயலலிதா செல்வாக்கு இருந்து வாஷ் அவுட் பாமக. அவர் இதை இயல்பான கூட்டணிங்கிறார். அது பாஜகவுக்கு எதிராக அவர் இருக்கிறதாட்டும் பையன் பாஜகவோட இருக்கிறத அடிச்சு தவிர்க்கணுங்கிறக்காக சொல்றாரு. அடுத்து 2011 பொருந்தா கூட்டணி அவுட், 3 சீட்டு தான் வந்தது. 14 பாஜக கூட்டணியில் 1 சீட்டு வந்தது. 8க்கு 1 சீட்டு வந்து 4.5% ஓட்டு ஃபோல்ஸ். 16 அன்புமணி முதல்வர்னு 1 சீட்டும் வரல, 5.5% வந்தாங்க ஃபோல்ஸ். மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்த காசுக்கு கரெக்டாக எம்எல்ஏ ஆக்க முடியலனாலும் அது நாங்கள் தடுத்துட்டனாலும் ஃபோல்ஸுங்கிறத நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. 19 இதில் தான் தப்பு பண்ணாங்க. எடப்பாடியை நம்பி போய் அவருக்கு ஆட்சியும் காப்பாற்றி கொடுத்து, இபிஎஸ், ஓபிஎஸ் 2 வரும் தான், ஆட்சியும் காப்பாற்றி கொடுத்து அவங்க வட தமிழகத்தில் எடப்பாடியும் 1 சீட்டு ஜெயிக்க விடாம பார்லிமெண்ட்ல அவங்களும் 1 சீட்டும் ஜெயிக்காம காலியானாங்க 2019. அட்லீஸ்ட் ஒரு இடைத்தேர்தலுக்கு எங்களுக்கும் 1 சீட்டு வாங்கியிருக்கலாம் 19. அடுத்த ஆள் ஏன்னா அப்போ 1 சீட்டு கூட இல்லாமல் இருந்தாங்க. அடுத்து 21 10.5 அவங்களுக்கு ஒரு பூஸ்ட். ஆனால் எடப்பாடி 23 சீட்டில் வச்சு ஒரு கையில் 10.5, ஒரு கையில் 23, ஒரு கையில் 10.5, ஒரு கையில் 23, 23 சீட்டில் வச்சு தாளிச்சிட்டாரு. 1 சீட்டு கூட சேலம் தர்மபுரி பெல்ட் தாண்டி ஜெயிக்கல, மயில மட்டும் எக்ஸெப்ஷன். ஸோ தொடர் தோல்வி. ஈரோடு கிழக்கில் 2வது இடம் வந்தது சாதனை. ஆனால் 23% நான்வன்னியர் அதிமுக ஓட்டு வந்து உதயசூரியனுக்கு போயிருக்குது. கடைசியாக மக்களவை தேர்தலில் 10 சீட்டு அவமானம், 13 சீட்டாவது பாஜக நின்று இருக்கணும். 4.3% ஓட்டு நல்ல ஓட்டு. கள்ளக்குறிச்சி சொல்றீங்க நினைக்கிறேன். அது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். ஸோ இப்படி தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய இந்த கட்சி திமுக அணியிலையும் இடம் இல்லை. எடப்பாடி கூட போனாலும் தோத்து போகும், ரெட்டையில கட்சி கூட போனால் தோத்து போகும். ரெட்டையில உள்ள நான்வன்னியர்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறான், ஜெயலலிதா இருக்கும்போதே போடலை. அப்போ அது தொடர் தோல்வி அணியில் போகிறதுக்கு என்ன செய்யுங்கிற சூழ்நிலையில் ஃபெயிலியர் இஸ் ஆல்வேஸ் அன் ஆர்ஃபனுங்கிற மாதிரி ஒரு அனாதையான தோல்வியை எப்படி இது பண்ணுங்கும் போது ஒரு தோல்வி கட்சியில் இந்த பிளவு வந்திருக்கு. பட் அவங்க பொலிட்டிக்கல் ஃபோல்ஸாக இருக்கிறாங்க, 4.3 ஃபோல்ஸ். இப்போ பிளவால ஃபோல்ஸுங்கிற அந்தஸ்தும் போயிடும். பிளவனே முடிவு பண்ணிட்டீங்களா? ஒன்னா சேர்ந்தா ஃபோல்ஸா அனுப்பாங்க, ஒன்னா சேரவங்களா மாட்டாங்களா? அது அவங்க கையில் இருக்குது. அந்த கையில் 2ஆம் கட்ட தலைவர் சிஆர் பாஸ்கர்ல இருந்து தம்பி கணேஷ்குமார்ல இருந்து எல்லாமே அந்த வெல்விஷர்ஸா கட்சிக்கு வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஜி.கே. மணி போன்றவர்கள்லாம் அது சேரணுங்கிற எண்ண ஓட்டத்தில், ஏ.கே. மூர்த்தி போன்றவங்கலாம் சேரணுங்கிற எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாங்க. எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க. பிளந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சேர்ந்துறது நல்லது அவங்களுக்கு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அது அவங்க கையில் ஈகோ, மருமகா, மனைவி, மகன், அப்பா அப்படி ஒரு டைப்பாக உள்ளுக்குள்ளே குமிஞ்சு போகுது. அது எந்த மாதிரி அது வடிவம் எடுக்கும், எப்படி போகுங்கிறது தெரியல. பட் அவங்க சேர்ந்திருக்கிறது தான் பாமகவுக்கு நல்லது, வன்னியர் சமூகத்துக்கும் நல்லது. டாக்டர் ராமதாஸ் இறங்கி வர மாதிரி தெரியுது. நம்ம கையில் இல்லாத விஷயத்துல ஏன் விருப்பெல்லாம் இல்லை, நம்ம என்னங்கிறத சொல்ல முடியும். பிரிஞ்சு போனால் 4.3ங்கிறது 2 பேரும் சேர்ந்தாலே 4.3 வராது. ஓபிஎஸ் பிரிஞ்சதுனால
33% இருந்த அதிமுக ஓட்டுல 13% காணல. 19 இபிஎஸ், 1% ஓபிஎஸ். ஆனா ஓபிஎஸ்ஆல 13% ஓட்டு அடி வாங்கிட்டு. அது 33க்கே இந்த கதை தோத்த கட்சியில. தொடர் தோல்வி இருக்கக்கூடிய கட்சியில 4.3 பிரிஞ்சதுன்னா 2 பேரும் சேர்ந்து 1.5 3 கூட வராது. ஆனா பிரிவினை எடுத்துக்கிட்டா அது ஈகோ காரணம் அல்ல, கட்சியுடைய நலன், வன்னிய சமூகத்தின் நலன் அதுதானே காரணம். அதுல உள்ள மாறுபட்ட கருத்துக்கள் தான் காரணம். எப்படி சொல்றீங்க? டாக்டர் ராமதாஸ் 10.5 வச்சு போராடி தனிச்சு நிற்கணும்னு நினைக்கிறாரு. அன்புமணி தனிச்சு நிற்க தயாரில்லை, எங்கேயா சீட்டு தருவாங்கன்னு நினைக்கிறாப்புல. இப்போ மீண்டும் 2014 நிரூபிச்ச மாதிரி 26 நிரூபிக்கலைன்னா தொடர் தோல்வி கூட்டணி கட்சியாட்டு அந்த கட்சி காலி ஆயிரும்னு ராமதாஸ் நினைக்கிறாரு. அதான் தனிச்சு போட்டிட்டு அதிகம் ஜெயித்தோம், கூட்டணியில் என்னத்தை சாதிச்சோன்னாரு. அப்போ அவரு மல்டிபிள் கண்டஸ்ட் எதிர்பார்க்காரு. டைரக்ட் ஃபைட்னா கலைஞர் மாதிரி இல்லை ஸ்டாலின், குறி வச்சு நான் வன்னியர்கள், பறையர் சமூக சகோதரர்கள், கிறிஸ்தவ முஸ்லீம், பாஜக கூட்டணியில் இருக்கனால கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அவங்க ஓட்டு போடுறது மட்டும் இல்லை, அங்க முஸ்லீம் தொழிலதிபர்களாக இருக்காங்க, அவங்க மற்ற இந்துஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். தலித் கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்தவ நான் கிறிஸ்டின் தலித்ஸ், இந்து தலித்ஸையும் தலித் கிறிஸ்டின்ஸ் பக்காவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸும் கூட, பாப்புலேஷனும் இருக்குது, மற்றவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. குறிப்பா கிறிஸ்தவ தலித் மக்கள் இந்து தலித்துகளை தெளிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த இது கூட சேர்ந்து நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல டாக்டர் ராமதாஸுக்கு பெரிய இது இருக்கு. எடப்பாடிக்கும் வன்னியர் கட்சிங்கிற ஒரு இது இருக்குது. அதுலயும் 2 வன்னியர் கட்சினா நான் வன்னியர் எதிராக போவான், மத ரீதியாட்டு இவங்களும் எதிராக போவாங்க. 9 தோல்வி 19 தோல்வி தொடர் தோல்வி, எடப்பாடிக்கும் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத விக்கிரவாண்டிலையும் பார்த்துட்டாரு. இதனால போறாருங்க. ஏசி ரூம்ல இருக்கக்கூடிய சர்வே பார்ட்டிகள் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த களம் தெரியாது. நான் களத்துல இருந்து வந்தவன், கள அரசியல தெரிஞ்சவன். நான் சொல்லக்கூடிய இந்த கள அரசியலை எங்க ஐயா டாக்டர் ராமதாஸ் 100க்கு 100 சரிங்கிறார். அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் கைதான் ஓங்குமா? அது காலமும் நேரமும் தான் பதில் சொல்லணும். எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து தான் இருக்க பதில் சொல்லணும். ராமதாஸுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி அவர் மட்டும் பண்ண முடியாது, இன்னொருத்தரும் ஓகே சொன்னா அந்த ஸ்ட்ராட்டஜில ராமதாஸ் நின்றுவார். ஆனா அன்புமணி பக்கம் தான் கட்சி இருக்குல்ல. அன்புமணி பக்கம் கட்சி இருக்கு. கட்சியை வச்சு பிரயோஜனம் இல்லை, வாக்கை வச்சு தான் பிரயோஜனம். அன்புமணி கிட்ட எவ்வளவு வாக்கு வரும், அதுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கலாங்கிறத எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு பண்ணணும். அன்புமணி அண்ணா திமுக அப்படிங்கிறதுக்காக ஏத்துக்கல அப்படின்னு தானே அண்ணா திமுக ஏத்துக்கலங்கிறதுக்கான டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. கண்டிப்பா அவங்களுக்கு இருக்க ஆப்ஷன் எடப்பாடி ஆப்ஷன் தான். அது வேலைக்கு ஆகாத ஆப்ஷன். எடப்பாடி ஆப்ஷன் தான் இருக்கு, அது வேலைக்கு ஆகாத ஆப்ஷன். டாக்டர் ராமதாஸ் அதான விரும்புறாரு. அது விரும்புறதா சும்மா சொன்னாரு, அது தோல்வின்னு அவருக்கே தெரியும். ஸ்டாலின் குறி வச்சு அடிச்சிருவாருன்னு தெரியும். அதான் நான் சொன்னேன், கிறிஸ்டின் முஸ்லீம்ஸை கன்சால்டேட் பண்ணிடுவாரு, தலித் சமூக மக்களை கன்சால்டேட் பண்ணிக்கிடுவாரு, அதர் காஸ்ட் உடையார், ரெட்டியார், நாயுடு, பிள்ளை, கார்காத்தார், செங்குந்தர், கிராமணி, இந்த இவங்களில் மெஜாரிட்டி ஓட்டை எடுத்துக்கிடுவாரு. ப்ரோ வன்னியர் பண்ணி பனைமரப்பட்டி ராஜேந்திரன், இவர் செல்வ கணபதி, இந்த மாதிரி ஜெகத் ரட்சகன், இவங்களெல்லாம் வச்சு ப்ரோ வன்னியர் பண்ணி தெள்ள தெளிவாக அவர் அவ்வளோ சீட்லையும் 19-9 மாதிரி காலி பண்ணிடுவார். இதுல இருந்து தப்பதான் டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாருன்னா அது திமுக கூட்டணி எதிர்பார்க்கிறாரோ, அது பொறுத்திருக்கிறாரு. தனக்கு சாதகமான சூழ்நிலை வரும்னு எதிர்பார்க்கிறார். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை வாடி இருக்குமா கொக்கு மாதிரி வில் பவரோட இருக்கிறாரு. இந்த இதுக்குள்ள போனா அவுட்டு. அது என்ன சாதகமான சூழ்நிலை? சாதகமான சூழ்நிலை இன்னைக்கு ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாரே ஏற்படுத்துறாங்க. அதுல ஒரு சாதகமான சூழ்நிலையை ராமதாஸ் ஒன்னா இருந்தா ஏற்படுத்தி கொண்டு வந்திருக்கலாம். இப்ப பிளவுபட்டது அதிலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குது. அது என்ன திமுக வாய்ப்பு இருக்கா? அணில திமுக வாய்ப்பு தேமுதிகவுக்கு இருக்கு, பாமகவுக்கு இல்லை. ஏன்? தேமுதிக ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்குள்ள நின்றுவாங்க, அவங்கள பயன்படுத்தி போலரைஸ் பண்ணிக்கலாம். பாமகவை சேர்க்கறதுல திருமாவளவன் பிரச்சனை இருக்குது, நம்பர் ஆஃப் சீட் எவ்வளவுன்னு இருக்குது, இப்படி பல பிரச்சனைகள் பாமக சென்ட்ரிக்கா இருக்கு. தேமுதிகவில் அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா 2024 ஸ்டாலின் தேமுதிகவை சேர்க்கதா இருந்தார். அப்போ 24 சேர்க்கறத விட 26 ரொம்ப முக்கியம். அதனால 26 சேர்த்தா போதுங்கிற முடிவுக்கு 24 வந்தாரு ஸ்டாலின். ஏன்னா திமுக ஆப்ஷனை 24 பிரேமலதா அம்மையார் ஓப்பன் பண்ணாங்க. இது ஊடகத்தில் நாங்கள் நினைக்கிற மாதிரி தான் நினைக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க, தலைவர்கள் என்ன பேசுறாங்கன்னே பார்க்க மாட்டான். அவன் நினைச்ச ஆசையை அப்படி கைக்கிட்டு போவான், அது நிற்காது. ஸ்டாலின் 24 சேர்க்க வேண்டான்னு நினைச்சாரு. திருமாவளவன் பிரச்சனை பண்ணும்போது சேர்க்கணும்னு நினைச்சாரு. அப்பவே ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுச்சு.
அப்பந்தான் செல்வ பெருந்தகை அப்பன் சொன்னதான் இப்ப பிரதிபலிக்கிறாரு செல்வ பெருந்தகை. ஸ்டாலின் தேமுதிக தேவைன்னு நினைக்கிறாரு. பாமக பொறுத்தவரை ப்ரோ வன்னியர் போதும்னு நினைக்கிறாரு. அதிமுகவும் தேமுதிக வேணும்னு நினைக்கிறது இல்ல, கண்டிப்பா நினைக்கிறாங்க. அதனாலதான் 26ல ராஜ்யசபாங்கிறத KP முனுசாமி போன்றவோட எண்ண ஓட்டத்தையும் மீறி எடப்பாடி வேற வழி இல்லாம பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு பாமக உடஞ்சதுதான் காரணம். பாமக ஒன்னா நின்னுன்னா ராஜ்யசபா 26ல கொடுப்பாங்கிறத எடப்பாடி சொல்லியிருக்க மாட்டார். ஆனா பாமக உடஞ்சதுல தேமுதிக ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு. ஆனா பாமக உடைஞ்சாலும் அப்படியே களத்துல உடைஞ்ச மாதிரி இல்ல ரெண்டும் களத்துல ஒட்டுனாதான் பாமகவுக்கு நல்லது, இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர் நண்பர்களுக்கு நல்லது, வன்னியர் சமூகத்துக்கு நல்லது. நான் வெளிப்படையாதாங்க சொல்றேன். பட் பலகீனத்தையும் வாங்கி சொல்றதுக்கு தயங்க மாட்டேன், உண்மையா உறக்க சொல்லுவேன். இப்போ மறுபடியும் சேர்ந்தால் பலமா? சேர்ந்தா ஏற்கனவே உள்ள பலம் அளவுக்கு வரும். ஏற்கனவே உள்ள பலத்துக்கு ஒரு 90% வரும். ஆனா 10% சேதாரம் இருக்கும். சேதாரம் இருக்குங்கிறீங்க? கண்டிப்பா சேதாரம் இருக்கும். நீங்க அது மாவீரன் குருவை அவமானப்படுத்தினாருங்கும் போது இன்னைக்கு பசுமலையா முத்துராமலிங்க தேவர் மாதிரி வன்னியர் சமூகத்துல கீழ்மட்டத்துல வந்தாச்சு. குரு தான் ஒரு பெரிய ஐக்கானா வந்தாச்சு. தேவர் வர்றது கூட 63 இறந்த தேவர் மெல்ல மெல்ல 69ல பிக்கப் ஆகி அப்புறம் எம்ஜிஆர் நீ என்ன பெரிய தேவர் ஆதரவு, நான் தான் பெரிய தேவர் ஆதரவு எம்ஜிஆர் சொல்ல, அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் வைக்க எம்ஜிஆர் முத்துராமலிங்க மாவட்டம் தான் வச்சார், முத்திரையர்கள் எதிர்ப்புக்காக. இதுதான் ஃபேக்ட். இதை சொல்லதுக்கே அந்த எங்கணும். அதுக்கு பிறகு ஒரு உச்ச இதுக்கு பசுமன் தேவரையா வந்தாரு. இது குரு கீழ்மட்டத்துல வன்னியர் இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கே வந்துட்டாப்ல, ஓவர் நைட்டே வந்துட்டாப்ல. பாமகவுக்கு ஓட்டு போடாத மற்ற வன்னியர்கள் மத்தியிலே வந்துட்டாப்ல. இது எந்த அளவுக்கு வருங்கிறது எதிர்காலம் தான் உணர்த்தும். ஆனா அப்புறம் வீரியமான விதையாட்டு வன்னியர் அடையாளமாட்டு குரு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு வன்னியர் அடையாளத்தை அன்புமணி அவமானப்படுத்தினாருங்கிறது வன்னியர் இளைஞர்கள் மத்தியில அன்புமணிக்கு ஒரு பெரிய செட்பேக். ஆனா அது கோபத்துல சொல்றாருங்கிற மாதிரி எடுத்துக்க மாட்டாங்களா? எனிவே நான் 100-90 தானே சொன்னேன், ஒரு 10% சேதாரம் தானே சொன்னேன். அந்த சேதாரம் 10% எங்கே போகும்? சேதாரம் 10% குரு ஃபேமிலி சப்போர்ட்டா போகலாம். ப்ரோ வன்னியர் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு பண்ணலாம். தமிழ் தேசிய வன்னியர்கள் சீமான் பக்கம் போகலாம். ஒரு பெரிய அவங்க சேர்ந்தாலும் ஒரு சிறிய சேதாரம் இருக்கும், அவ்வளவுதான். சேராம இருக்க முடியுமா? சேராம இருந்தா 2 பேருக்குமே நஷ்டம். வன்னியர் சமூகத்துக்கும் நஷ்டம், இப்ப ராமதாஸ் அன்புமணிக்கு நஷ்டம். பட் இன்னைக்கு இருக்கிற சாய்ஸ் பாமகவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி தானே. எந்த பாமகவுக்கு? 2 பாமகவுக்கு சேர்த்து 2 பாமக எப்படி நீங்க அதை ரேட்டிங் பண்ணி வைப்பீங்க? 2 பேருக்கு வேற வேற வழி இருக்குமா? நீங்க அன்புமணிக்கு என்ன சீட்டு கொடுப்பாரு? இப்போ பலம் நிரூபிக்காத அன்புமணிக்கு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. ஐயோ, விஜய் போட்டு அடிச்ச இது அன்புமணிக்கு சொல்ல வேண்டியதாகி போச்சு. பாமக ராமதாஸும் அன்புமணியும் சேர்ந்துருந்தாங்கன்னா 4.3 எடுத்துட்டாங்க. நல்ல ஓட்டு பாஜக அணியில எடுத்தது நல்ல ஓட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம். பிரிஞ்சு நிற்கும் போது அவங்க பிரிஞ்ச பிறகு யாருக்கு பலம் என்னன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்க முடியுமா? அது அன்புமணி தானே லீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் இருக்க முடியாது. வாக்காளர்களும் தொண்டர்களும் டாக்டர் ஐயப்பா பக்கம் தான் இருக்காங்க. சந்தேகம் இல்லாம அவர் பக்கம் தான் தொண்டர்களும் வாக்காளர்களும் இருக்காங்க. நிச்சயமா சொல்றீங்க? நிச்சயமா சொல்றேன். நான் விமர்சனம் பண்ணக்கூடியவன். என் அளவுக்கு டாக்டர் ராமதாஸை மனித நீதின்னு விமர்சனம் பண்ணவும் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான். வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் கீழ்த்தரமா விமர்சனம் பண்ணுவான். அவனோட விட்டுருங்க. மனித நீதின்னு கண்ணியமான வார்த்தையில என் அளவுக்கு டாக்டர் ராமதாஸை விமர்சனம் பண்ணவன் இருக்க மாட்டான். அதே வேளை ராமதாஸை பற்றி நான் சொல்லக்கூடிய எல்லாமே இதுவரை அங்கேயே உண்மையா தான் வந்துட்டு இருக்கு. ராமதாஸ் பக்கம் தான் கட்சி இருக்கா? கட்சி தொண்டர்கள் ராமதாஸ் தான் இருக்காங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அவருக்கு. அதை 26ல் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். 26ல் எஸ்டாப்ளிஷ் பண்றது வர தலைவர்களுக்கு யூகம் தான். இப்ப நான் இல்ல அன்புமணிகிட்ட தான் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னா அதுக்கும் ப்ரூஃப் கிடையாது. அன்புமணி கிட்ட நிர்வாகிகள் 90% இருக்குங்கிறது ப்ரூஃப் இருக்கு, கண்ணெதிரா தெரியுது. தொண்டர்களும் வாக்காளர்களும் ராமதாஸ்கிட்ட தான் இருக்காங்கிறதுக்கும் ப்ரூஃப் கிடையாது. நான் சொல்றேன் என் கருத்தாட்டு. அப்ப இல்ல தொண்டர்களும் வாக்காளர்களும் அன்புமணிட்டு தான் இருக்கான்னு அன்புமணிக்கு எடப்பாடி சீட்டு கொடுத்ததுதான். ஆனா பாமக கொடுக்க மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி சமர்த்தர், அவருக்கு தெரியும், மக்களுக்கு நாடி துடிப்பு தெரியும். அன்புமணிட்டு எல்லாம் தொண்டர்கள் இல்ல, ராமதாஸ் தான் இருக்காருங்கிறது எடப்பாடிக்கும் புரியும். இப்ப விஜய்க்கு பல நிரூபிக்காத விஜய் பற்றி கருத்து கணிப்பு புலிகள் என்ன எழுதினாலும் பல நிரூபிக்கலைங்கிறது எப்படி எடப்பாடிக்கு தெரியுமோ அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள வாக்காளர்களும் ஓட்டர்களும் டாக்டர் ராமதாஸ் தான் இருப்பாங்கிறதும் எடப்பாடிக்கு தெரியும். பட் அன்புமணி மேலதான் அவருக்கு சாப்பிட்டு, அது வேற விஷயம். அன்புமணி தானே கட்சியோட எதிர்காலம். கட்சியோட எதிர்காலம்ங்கிறது வேற விஷயம். வாக்காளர் வருமா, சத்து இருக்கா, சோறு இருக்கா, பண்டம் இருக்கா, மெட்டீரியலா ஓட்ட கொண்டு வருவாரா அன்புமணி? என்ன கேரண்டி இருக்கு? சேர்ந்து இருந்தாங்கன்னா 5-6% ஓட்ட கொண்டு வருவாங்கிறது வரலாறு. ஆனா 36 சீட்டு ஜெயித்தீங்க. இப்ப பிளவுபட்ட பிறகு எங்க வரும்? ஆனா இப்ப ஒரு வெளிவராத ஒரு பேட்டியில என் மகன் மாதிரி என்கிட்ட வளர்ந்த பிள்ளை, என்னோட சீடந்தான்னு டாக்டர் ராமதாஸ் சீமான பாராட்டினதாட்டு தகவல்கள் வருது.
நான் சீமான ஒரு ஆப்ஷன் ஆட்டு டாக்டர் ராமதாஸ் எடுப்பார், நான் மட்டும்தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு ஒரு இண்டிகேஷன் அவர் கொடுத்ததா சொல்றாங்க. பட் சீமான் 214 தனிச்சு போறாருங்கிறது இன்னொரு பார்வை. ராமதாஸுக்கு சீமான் மேல ஒரு மென்மையான போக்கு இருக்கா? கண்டிப்பா மென்மையான போக்கு இருக்கு, 100% இருக்குது. ஏன்னா சப்போஸ் அதற்கான சாத்தியக்கூறு இல்லை. சீமான் 214 ஸ்ட்ரைட்டா கிளாரிட்டியோட போயிட்டு இருக்கிறாரு. ஒரு வேளையில கடைசி நேரத்தில் அவர் ஒரு முடிவெடுத்தார்னா கூட சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்றது ராமதாஸுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். பாமகவுடைய எதிர்காலம் அன்புமணி தான். அது நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும், ஏன் டாக்டர் ராமதாஸுக்கு கூட தெரியும் தானே. பாமகவுக்கு எதிர்காலமே அன்புமணி ராமதாஸ் ஒன்னா இல்லைன்னா கேள்விக்குறியாயிரும். அல்லது அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு 214 கேண்டிடேட் போட்டு மீண்டும் 4-5% ஓட்டை எடுத்துட்டாருன்னா 20 வருஷத்துக்கு கட்சி நிற்கும். அந்த மாதிரி ஒரு போட்டியை எதிர்பார்ப்பாங்களா, செயல்படுத்துவாங்களா? நீங்க டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் எடுத்தாலோ 2% போனாலோ மீண்டும் தோத்தாலோ அது பிறகு கட்சி 29ல் எதிர்க்கிற மாதிரி எம்பி ஆகி மத்திய அமைச்சரவைக்கெல்லாம் போக முடியாது. மீண்டும் அது தோல்விதான். நாம 2009 அடிச்சு 29லையும் தொடரும், 20 வருஷம் தொடரும். இப்ப தப்பட்டுன்னு கூட நம்மளே நினைக்கிறோம். நமக்கு அந்த வேகம் எல்லாம் 9ல் அடிச்ச அடியிலும் 19 அடிச்ச அடியிலும் குறைஞ்சு போச்சு. அதுக்கு மேல நம்மளும் அதே நோக்கி நெகட்டிவா போயிட்டு இருக்க முடியாதுன்னு நாம நினைக்கிறோம். பட் அவங்க இதுல 29ல் சாதிக்கணும்னா கூட 26ல் நிரூபிச்சாதான் 29ல் சாதிக்க முடியும். ஆனா 26ல் ஏதோ ஒரு கட்சி நிச்சயமாக திமுகவில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஒரு பெரிய கட்சி திமுக வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுகவும் நான் தரதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட் டாக்டர் வாங்கிடுங்கன்னு அன்புமணி எடப்பாடியோட போனா ஸ்டாலினும் எடுக்கலாம். என்னன்னா சீமான் கூட போறது அவருக்கு இமேஜிக்கும் அவர் இதுவரை கட்டி காத்த இதுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லாம இருக்கும். அவரு ஐயா எங்க ஐயான்னு நீங்க தான் உங்களை பார்த்தா வளர்ந்தன்னு என் குருன்னு பெருசா அவருக்கு இமேஜை பூஸ்ட் பண்ணி சீமான் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனாலதான் சீமான் அவர் விரும்புறாரு, ஒரு ஆப்ஷனா விரும்புறாருன்னு சொல்றேன். மெட்டீரியலைஸ் ஆகிட்டு சொல்ல வரல, ஒரு ஆப்ஷனா விரும்புறாரு சீமான. விஜய் ஆப்ஷன் சொன்னதெல்லாம் இது ஜான் ஆரோக்கியசாமி மூலமா இவர் அன்புமணிக்கும் விஜய்க்கும் இருக்கலாம். அதுல சிஆர் பாஸ்கரனும் அன்புமணி விஜய்ங்கிறதுக்குள்ள அவரும் ஒர்க் பண்ணலாம். ராமதாஸ் ஆப்ஷனுங்கிறது தமிழர் 7 வருடமானாலும் 70 வருடமானாலும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஈழத்தமிழர் அந்த அடிப்படைக்குள்ள சீமான நோக்கி தான் சீமான தான் ஒரு ஆப்ஷனா வைப்பாரு ராமதாஸ். விஜய் வைக்க மாட்டார், பலன் நிரூபிக்காத விஜய் வைக்க மாட்டாரு. ப்ரூவ்டு ஓட்ஸ் உள்ள தன்னோட சிஷியன் சீமான தான் ராமதாஸ் ஒரு ஆப்ஷனா வைப்பார். அது நடந்துருன்னு சொல்ல வரல. பிரிந்தால் கட்சிக்கு சேதாரம், பிரியாமல் இப்ப சேர்ந்தாவே சேதாரன்ட்டீங்க. சேர்ந்தாலே தோத்துட்டு தானே இருக்காங்க 2009ல இருந்து. அது அப்போ இன்னும் இப்போ பிரிஞ்சு இருக்காங்க அன்புமணியும் டாக்டர் ராமதாசும். சேர்ந்தாலே சேதாரன்ட்டீங்க நீங்க. 10% சேதாரம் வரும். இந்த இதுல போட்ட கண்ணா பின்னாடி 2 வரும் பேசுனதுல 10% குறைஞ்ச சேதாரம் வரும். இல்ல கண்ணா பின்னான்னு அன்புமணி பேசல, நான் குலதெய்வம் எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா டாக்டர் ராமதாஸ் தான் பேசிட்டாரு. ஆனா சேர்ந்துட்டு மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஏன்னா எலெக்ஷன்ல பிரிஞ்சு நின்று இந்த குரு விஷயம் மறக்க முடியாத விஷயம். அந்த சமூக மக்கள் மத்தியில் நான் கிரவுண்ட்ல இருக்கிறேன். பசுமன் முத்துராமலிங்க தேவர் கூட புல்டப் பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. தேவர் ரெட் இஸ் மோர் பவர்ஃபுல் தான் தேவர் அலைவு தான். இது பவர்ஃபுல்லா இருந்த குரு இந்த இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அந்த நினைவு நாள் பார்க்குறோம்ல, தமிழ்நாடு ஃபுல்லாக வட தமிழகத்தில் பெரிய அளவில் அவர் அந்த இளைஞர்கள் மத்தியில் பவராக இருக்கார். நீங்கள் பாருங்கள், அந்த மாநாட்டில் குருவை பேசும்போது தான் கைத்தட்டு. இப்படி நீங்கள் பார்த்துருக்க முடியுமா ஒரு மாநாட்டில்? அன்புமணியை நான் மட்டும் ஒருத்தர் மட்டும் பேசிட்டு இருந்தா என்னன்னு சொல்லி கைத்தட்டலானால குருவை பேசி கைத்தட்டு வாங்கினார். இது நான் சொல்லலை, தெளிவாகவே தெரியுது. குரு என் நண்பர், என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார். என் கருத்தும் அவர் கருத்தும் மாறுபாடு தான். காமராஜ் நாடார் தான் இதை காலி பண்ணாரும்பாரு. நான் சொல்லுவேன், நாடார்னி காலி பண்ணலையா, அவரை அரசியலில் மேம்படுத்துறதுக்கு அதை பண்ணாருன்னு நான் சொல்லுவேன். அது பொலிட்டிக்ஸ் ஆமான்னு ஒத்துக்குவாரு. குருவை மையமாக வைத்து 2 ராமதாஸ்களும் முயற்சி செய்வதனால கட்சி ஒன்றிணைந்தால் தான் அடுத்த எதிர்காலத்தை, அடுத்த தேர்தலில் கிடைக்கிற எதிர்காலத்தை அனுபவிக்க முடியும். அது 2 பேருக்குமே தெரியும். கண்டிப்பா 2 பேருக்குமே தெரியும். மோர் ப்ரூடண்டா இருக்க வேண்டியது அன்புமணிக்கு கடமை. அதுதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அடங்கி போடுமா? அது எப்படி போறாரு, என்ன பண்றாரு, ராமதாஸ் என்ன எதிர்பார்க்காரு, இவர் எப்படி போறாருங்கிற வேற. எதிர்கால பலன் அன்புமணிக்கு தான். அப்ப அன்புமணி தான் இறங்கி போனோம் ஐயா கிட்ட. நேரடியாக சொல்லிட்டீங்க, எனக்கு அன்புமணி இறங்கி போகணும் அப்படின்னு. இல்லைன்னா அவருக்கு நஷ்டம். கேடர்ஸும் ஓட்டர்ஸும் ராமதாஸ் கூட தான் இருப்பாங்க. 2 பேரும் இறங்கி போவாங்கல்ல. அவர் வளர்த்த கட்சி மருமக அப்படிலாம் இருக்காருங்கிற ஃபீலிங் இருக்குது இவருக்கு. ஸோ இவரு எப்படி இறங்கி போவாரு? யார் சொன்னீங்க? டாக்டர் ராமதாஸ். ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, மிராக்கிள்ஸ் எல்லாம் நடைபெறலாம், ஒரு அரசியலில் ஒரு வாழ்க்கையில் எந்த விதமான மிராக்கிளாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா சேர்ந்து நிற்கிறதா மிராக்கிள் இல்லை, ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸே சேர்ந்து நிற்கிறதா நல்லது. கட்சிக்காரன் சேர்ந்து நிற்கலன்னா விசில் அவுட் ஆயிடுவாங்க. 1 இயர் அரசியலே பிறகு மெல்ல சாகும். 52 57 பொசிஷனுக்கு போகும். அதை மீட்டு எடுத்து கொண்டு வந்தது டாக்டர் ஐயா தான் 98ல். 98க்கு மேலே தான்
ஒரு தரப்பு பாமக சேர்க்கும் போது இன்னொரு தரப்பு வன்னியரை சேர்க்கிறாங்க. ஜெயலலிதா ப்ரோ வன்னியர் பண்றாங்க. நான் முக்கிய காரணம் அதுக்கு. தென் கலைஞர் திண்டிவனம் வெங்கட்ராமனை மத்திய அமைச்சராகிறாப்புல, ஜெகத் ரட்சகன் மத்திய அமைச்சராகிறாரு. பல அம்சங்கள் வந்து துரைமுருகன் பொதுச் செயலாளராகிறாரு. எல்லாமே பாமக ஒரு 4-5% வாக்கோட பவர்ஃபுல்லாக இருந்து ஒரு ஜிஞ்சர் குரூப்பாக இருக்கிறது தான் காரணம். அது இல்லாமல் அவங்க ஃபிசிட் அவுட் ஆனாங்கன்னா மீண்டும் பழைய 52 காமராஜுக்கு ஸ்ட்ராட்டஜியை, எம்ஜிஆருக்கு ஸ்ட்ராட்டஜியை, ஜெயலலிதாவுக்கு 91 ஸ்ட்ராட்டஜி, ஜெயலலிதா ஸ்ட்ராட்டஜியா எம் நடராஜன் ஸ்ட்ராட்டஜியாங்கிறது ஜெயலலிதா 2 பேருமே இறந்து போயிட்டாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாரும் எடுத்துருவாங்க. இப்போ ஸ்டாலின் வந்து ப்ரோ வன்னியர் எடுக்கிறாரு. காமராஜ் வந்து பக்கா நான் வன்னியர் பொலிட்டிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி எடுத்தாரு. ஸ்டாலின் வந்து கடுமையான ப்ரோ வன்னியர் எடுத்து காமராஜுக்கு ஸ்ட்ராட்டஜி படி கன்சால்டேட் பண்றாரு. பாமகங்கிறது இல்லைன்னா வன்னியரோட அரசியல் டவுன் ஆகும். பெரும்பான்மை சமூகம், பெருத்த சமூகம், ஏன்னா எனக்கு தெரியுமா எப்படி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நாடாருக்கு எதிராக பல குலங்களை மேல இருக்கக்கூடிய அரசியல் தலைமை சேர்த்து நாடாருக்கு எதிராக பண்ணக்கூடிய அரசியல்ல நம்மள மாதிரி ஒரு சமூகம் தான் டாக்டர் ஐயாட்ட வந்தவன். அவர் அன்னைக்கு எழுதி தந்திருக்காரு. முக்கால அரசியல் உணர்ந்த உங்களை அரசியல் ஆலோசனை ஒருவராக ஏற்றுக்கொள்ள எழுதி தந்திருக்காரு. அதே உணர்வுல தான் நானும் வந்தேன். பட் அந்த இது இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கும். இது பலகீனப்பட்டு போச்சுன்னா, இந்த சக்தி பலகீனப்பட்டு போச்சுன்னா வன்னியர் அரசியலுக்கே அது பலகீனமாயிரும். இந்த நிகழ்ச்சியின் கருத்தை கூறிமிக்க ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.